வணக்கம். ஜெய்மணிவேல் அப்படின்னு ஒரு ஃப்ராடு யூடியூப் சேனலை பத்தி உங்களுக்கு சொல்ல போறேன். ஜெய்மணிவேல் என்ற நபர் சேலம் மாவட்டத்தைச் சேர்ந்த ஒரு ஃப்ராடு. அவரை பத்தி எல்லாமே பார்த்திருப்பீங்க. அவர் வீடியோல ஃபுல்லா டபுள் மீனிங்ல அசிங்கமா பெண்களை கொச்சைப்படுத்துற மாதிரி போடுவாரு. தெரியாதனமா ஃபர்ஸ்டா நான் தெரியாம அவர் யூடியூப் சேனலுக்கு போயிட்டேன். ஃபர்ஸ்ட் டைம் பேசிக்கிட்டு இருக்கப்பே டபுள் மீனிங்லயும் அசிங்கமாவும் பேசினாரு. நான் பாதியிலே எந்திரிச்சு போயிட்டேன். ஆனா கடுமையா எச்சரிக்கை பண்ணியிருந்தேன், எந்த இடத்துலயும் அசிங்கம் வரக்கூடாது, டபுள் மீனிங் வரக்கூடாது அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ ஃபர்ஸ்ட் டைம் தெரியாம நடந்தது. வீட்டுக்கு வெளியில வச்சு எடுத்தாரு. நான் அங்க பாதியிலே கிளம்பி போயிட்டேன். ஸோ பேமெண்ட் வாங்கல, வெறும் டிராவல் எக்ஸ்பென்ஸ் அவர் இடத்துக்கு போனதுக்காக 800 ரூபாய் மட்டும் கொடுத்து அதை லட்சக்கணக்கில் வியூஸ் வாங்கி பணம் சம்பாதித்த நபர் அதான் இந்த ஜெய்மணிவேல் என்ற நபர். ஓகேங்களா? சோ செகண்ட் டைம் போனோம். செகண்ட் டைம் போறப்ப என்ன பண்ணாருன்னா, கொஞ்சம் பேசுறப்ப நல்லா பேசுற மாதிரி பேசி, நீங்க போனதுக்கு அப்புறம் எடிட்ல அசிங்கமா போட்டு அசிங்கமான வார்த்தைகள். நான் நிறைய டைம் ஜெய்மணிவேல் கிட்ட சொல்லியிருக்கேன், நான் படிச்ச ஆளு டாக்டர், என்ன இந்த மாதிரி போடக்கூடாதுன்னு சொல்லியும் எடிட்ல அசிங்கமா போடுறது, அதாவது அசிங்கம்னா வாயில சொல்ல முடியாத வார்த்தைகள். சோ நம்ம ஒரு பெரிய பொசிஷன்ல இருக்கனால நான் இந்த ஜெய்மணிவேல் என்ற நபரை விட்டு நான் ஒதுங்கி இருந்தேன். ஓகேங்களா? அப்படி இருக்க பட்சத்துல 2 வாரத்துக்கு முன்னாடி இன்டர்வியூ கொடுங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு என்ன வரவழைச்சு, ஓகேங்களா, உட்கார வச்சு திருப்பி அசிங்கமான வார்த்தைகள், ஓகேங்களா, அசிங்கமா கொஸ்டின் கேட்கறது, ஆபாசமா பேசுறது, டபுள் மீனிங்ல பேசுறது சொல்லி கூப்பிட்டது. நான் இன்டர்வியூக்கே வரமாட்டேன்னு சொன்னேங்க. இல்ல, எங்களுக்கு பாத்தீங்கன்னா அந்த இஷ்யூஸ் கலாட்டா சேனல் நடந்ததும் அந்த ஆங்கர் எங்களுக்கு பிடிக்காது, அவரை பத்தி நாங்க வெளியே கொண்டு வரதுக்காக தான் உங்களை நான் வர சொல்றேன், உங்களுக்கு ஒரு பெரிய இம்பாக்டா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி சொல்ல வரேன். அது மதுரை மீனாட்சி தாய் மேல சத்தியமா நான் சொல்றது எல்லாம் உண்மை. இந்த மாதிரி சொல்லி, ஏன்னா அவங்க கூப்பிட்டா வரமாட்டோம்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு பிஆர்ஓன்னு ஒரு சின்ன பையனை வச்சு கூப்பிட்டாங்க. அப்படியே நான் வரல. சோ ஓகேங்களா? சோ அப்படி நான் வரலன்னு சொல்லிட்டு வேற ஒரு பெண், ஆக்சுவலா விஜய் நித்யான்னு ஒருத்தவங்க எனக்கு சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அவங்க பேச்சை நம்பி அவங்க தலைவரே உங்களை 1000 தடவை கால் பண்றாங்க, நீங்க போங்கன்னு சொன்னனால ஆபாசம் இருக்காது, அந்த மாதிரிலாம் பண்ண மாட்டோம் அப்படின்னு சொன்னனால போனேங்க. போனதுக்கு அப்புறம் அதே மாதிரி வேணும்னே கான்ட்ரோவர்சியல் கொஸ்டின் கேட்டு டபுள் மீனிங்ல அசிங்கமா, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி கொஸ்டின் கேட்டு நான் தவிர்த்து எந்திரிச்சோம்னா அவங்க மேல உள்ள பயத்துல கிடையாது, நம்மளோட தகுதிக்கும் நம்மளோட படிப்புக்கும், ஓகேங்களா, இந்த மாதிரி நபர்களை விட்டு நம்ம எந்திரிக்கிறதா நல்லது அப்படின்றனால எந்திரிச்சதுக்கு அப்புறம் அவர் என்ன பண்ணாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, லிப்ட்ல போனதும் லிப்ட்ல பாத்தீங்கன்னா கீழே இறங்க விடாம லிப்ட்ல காலை வச்சு, ஓகேங்களா, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நம்ம வெளியில எந்திரிச்சு வர்றோம் இல்லையா, சோ வர்றது நிக்கிறது நடக்கிறது எல்லாத்தையும் வெறித்தனமா வரட்டி வீடியோ எடுத்து, ஓகேங்களா, அந்த வீடியோல நான் அப்லோட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லியும் அப்லோட் பண்ணியிருக்காரு. கான்ட்ரோவர்சியல் பேசுறதுக்கு நான் போகவே இல்லை. தெரிஞ்சுக்கோங்க மக்களே, கான்ட்ரோவர்சி நான் கிரியேட் பண்ணவே மாட்டேன். என்னோட வளர்ச்சியின் உச்சகட்டம் வளர எதிரிகள் அவங்களா முளைச்சு நம்மளோட முகத்தை பயன்படுத்தி மில்லியன் வியூஸ் ஆக்கி காசு ஆக்குறாங்க. இதுதான் நடந்த உண்மை. சோ அந்த ஜெய்மணிவேல் என்ற நபர் பாத்தீங்கன்னா திருப்பி சொல்ல வரேன், டபுள் மீனிங் அசிங்கம் இதுக்கெல்லாம் சலைச்சவர் கிடையாது. அதே சமயத்தில் பேமெண்ட்லயும் சீட்டிங் பண்ற ஆளு. ஃபர்ஸ்ட் டைம் இன்டர்வியூக்கு வெறும் 800 ரூபாய் நான் டிராவல் எக்ஸ்பென்ஸ் மட்டும் தான் வாங்கிட்டு போனேன். 2வது டைமையும் கம்மியான காசுல என்ன வச்சு அதிக லாபம் பார்த்தவர். 3வது டைமையும் நம்ம பிரச்சனையை கேட்கிறாங்க அப்படின்னு போனா திருப்பி சொல்ல வர, வீட்டுக்குள்ளேயே அடைத்து வைத்து நம்ம வெளியேற விடாம எல்லா மூமெண்ட்டும் நிக்கிறது நடக்கிறது உட்கார்றது, என்னை போன் பண்ணி கெஞ்சி கூப்பிட்டான் இல்லையா ஒரு பிஆர்ஓ பையன், அந்த பையனே அப்படியே கேமரா வச்சுட்டு நகரம் பண்ணிக்கிறாங்க. நம்ம நிக்கிறது நடக்கிறது எந்திரிச்சு போறது, நம்ம ஓரமா ஒதுங்குறது நல்லா தெரிஞ்சுக்கங்க. அடுத்தவங்களை கொடுமைப்படுத்தி, ஆக்சுவலா நான் இது கொடுமையா நினைக்கல, அசிங்கமா நினைக்கிறேன். ஏன்னா இந்த மாதிரி டபுள் மீனிங்ல பேசுற நபர் லேட்டஸ்டா இந்த ஜெய்மணிவேல் பாத்தீங்கன்னா ஒரு பெண்ணை இன்டர்வியூ எடுக்கிறோம்னு உட்கார வச்சுட்டு அவரோட கை சிக்னல் ரொம்ப கேவலமா இருந்துச்சுங்க. ஒரு அசிங்கமான ஒரு பாட்டை அந்த பெண்ணை உட்கார வச்சு கையில செய்கை செஞ்சு காமிச்சாரு. சோ ரொம்ப ஆபாசமான ஆளு, டபுள் மீனிங். சோ தயவு செஞ்சு நீங்க யாரும் ஜெய்மணிவேல் என்ற நபரை நம்பி போகாதீங்க. திருப்பி சொல்ல வரைய அப்பார்ட்மெண்ட்களை அடைச்சு வைப்பாரு. நீங்க இன்டர்வியூ பிடிக்கலன்னு வெளியில வந்தீங்கன்னு வச்சுக்கோங்க, கூடவே பாத்தீங்கன்னா 3-4 ரவுடி பசங்க மாதிரி 5-6 பேர் வச்சிருக்கா. அப்படி ஏன்னா ஏதாவது பிரச்சனை நடந்து ஆள் வேணும்னு சொல்லிட்டு அவர் அப்பார்ட்மெண்ட்டுக்கு வெளியில ஒரு 3 பசங்க, அப்பார்ட்மெண்ட்டுக்குள்ள கேமராமேன் அவங்க 3 பேரை வச்சிருக்கா. அப்படி சோ இந்த மாதிரி நபர்களை திருப்பி சொல்ல வரேன். நான் போலீஸுக்கு போன் பண்ணேன், அதையும் எடுத்துட்டு அப்படி போலீஸ் போன் பண்ணோடனே அவனுக்கு பயம் கதி கலங்கிருச்சு. முதல்ல காசே போட்டு விட மாட்டேன், வேணும்னே கான்ட்ரோவர்சி கொஸ்டின்ஸா கேட்டு திருப்பி சொல்ல வரேன். ஆபாசத்துக்கு நான் அப்பாற்பட்டவேன். ஒரு சில நபர் ஜெய்மணிவேல்ட்ட இன்டர்வியூ போறாங்கன்னா அவங்க வீடியோஸ் எல்லாம் பாருங்க, ஆபாசமா பேசுறது, அசிங்கமா பண்றவங்க, டபுள் மீனிங்ல பண்றவங்க, அந்த மாதிரி நபர்கள் தான் அவர்கிட்ட இன்டர்வியூ போவாங்க. சோ அந்த நபர்கள் என்ன பண்ணுவாங்க, 15,000 10,000 காசு வாங்கிட்டு அவங்களுக்கு டபுள் மீனிங்ல அவங்க பேசி கொடுப்பாங்க. என்ன மாதிரி ஆட்கள் போனதோட காரணம், ஓகேங்களா, சில கண்டிஷன் வச்சுதான் நான் போனேன். என்ன பொறுத்த வரைக்கும் எப்படி தெரியுங்களாங்க, எந்த இன்டர்வியூ எந்த வாய்ப்பு வந்தாலும் அந்த வாய்ப்பை மிஸ் பண்ண மாட்டேன், போய் பயன்படுத்திக்கிறேன். அதுக்குன்னு சில கட்டுப்பாடுகள், ஓகேங்களா, ஆபாசம் இருக்கக்கூடாது, டபுள் மீனிங் இருக்கக்கூடாது. சோ அந்த நபரை என்னை உட்கார வச்சு தேவையே இல்லாத குற்றச்சாட்டுகள் சொல்லி வளர்ந்து வரும் கலைஞனுக்கு வாய்ப்பு கொடுக்கல. நல்லா தெரிஞ்சுக்கோங்க, ஜெய்மணிவேல்ன்றது ஒரு கேவலமான ஆளு. இவனோட போய் நான் டிவி ப்ரோக்ராம் நல்லா தெரிஞ்சுக்கோங்க, படமா இருக்கட்டும்
டிவி ஷோவா இருக்கட்டும், நல்ல தரமானவங்க, டீசென்டான நல்ல மக்கள் கூட மட்டும்தான் நான் சேர்ந்து நடிப்பேன். ஓகேங்களா? இந்த மாதிரி டபுள் மீனிங்ல அசிங்கமா பேசி லேட்டஸ்டா அவரோட இன்டர்வியூ பாருங்க. ஒரு பொண்ணை உட்கார வச்சு கையில பண்ண சிக்னலை பாருங்க. ஓகேங்களா? சோ ரொம்ப டபுள் மீனிங்க, அசிங்கமே தெரியாத ஆளுங்க. இப்ப அவருக்கு நான் பயந்து வரல. அந்த 3 பேரையும் வந்து பாத்தீங்கன்னா நம்ம கேமராவை எடுக்கிறாங்க இல்லையா, அந்த கேமராவை புடுங்கி உடச்சு போடுறதுக்கு நம்ம 2 செகண்ட் ஆகாது. ஆனா நம்ம படிச்ச படிப்பு, நம்மளோட தகுதி, மரியாதை, அவங்களோட சண்டை போடுறது நம்ம எய்ம் கிடையாது. அதை விட்டு நம்ம தப்பிச்சு வெளியில வந்து அவங்களோட ஒரிஜினல் முகத்தை நான் 2-3 நாள் இதை பத்தி பேசல, ரொம்ப டைம் டைட்டா இருந்துச்சு. ஸோ மக்களே அவேர்னஸ் ஆங்க. திருப்பி சொல்ல வரேன், ஜெய்மணி வேல்ட்ட நீங்க இன்டர்வியூ பண்ணீங்கன்னா டபுள் மீனிங் கேட்பான். அது மட்டும் இல்லாம எடிட்ல ரொம்ப அசிங்கமான வார்த்தைகள், ரொம்ப கேவலமான ஆளுங்க. பணம் சம்பாதிக்கிறதுல பல பேர் பல குறிக்கோள் வச்சிருப்பாங்க. இப்படிதான் சம்பாதிக்கணும், அதாவது ஒரு நாளைக்கு 10 பாத்திரம் தேய்ச்சாது நிறைய பேர் பார்த்திருக்கோம். நான் இந்த மாதிரி நேர்மையா தான் சம்பாதிப்பேன். நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா ஊதிபதி வித்து, ஓகேங்களா, நிறைய திருப்பி சொல்ல வரேன், மாற்றுத்திறனாளிகளே ஊதிபதி வித்து ஒரு நாளைக்கு 100 ரூபா நம்ம உழைப்புக்கு கிடைச்சா போதும் அப்படின்ற மாதிரி தான் வருவாங்க. சேம் நானும் விளம்பரங்கள் பண்ண மாட்டேன், ப்ரொமோஷன் பண்ண மாட்டேன். நம்ம சொல்லாத விஷயங்கள்லாம் உள்ள சேர்த்து விட்டு ஜாதி பத்தி பேசினார்லாம் சொல்லிட்டு அதை பத்திலாம் பேசவே கிடையாது. ஓகேங்களா? ஒரு நடிகரை அவர் எங்களுக்கு சொந்தக்காரன் தான் சொன்னேன். அதுக்காக வேணும்னே, அதாவது திருப்பி சொல்ல வரேன், ஜெய்மணி வேல்ட்ட நீங்க யாராவது இன்டர்வியூ போனீங்கன்னா உங்களை வேணும்னே அசிங்க, என்னமோ இவர் என்னமோ ஒழுங்கு மாதிரி, எனக்கு அதுதாங்க மனசு கஷ்டமா இருக்கு. அசிங்கமா டபுள் மீனிங் எடிட்லயும் அடுத்தவங்களை அவமானப்படுத்துறது. அது மட்டும் இல்லாம திருப்பி சொல்ல வரேன், பிரபலங்கள் படிச்ச ஒரு தைரியமான நபர் எனக்கே எப்படின்னா, திருப்பி சொல்ல வரேன், அங்க நடந்தது அவர் சேனல்ல போட்டது எல்லாமே உண்மைதான். உள்ள வர வச்சு லாக் பண்ணி, ஓகேங்களா, திருப்பி சொல்ல வரேன், வீட்டை லாக் பண்ணி வச்சுக்கிட்டு ஒரு லிப்ட்ல ஏற விடலாங்க, லிப்ட்ல ஏறாம காலை வச்சுக்கிட்டு ஒருத்தவங்க ஒரு இன்டர்வியூ அவாய்ட் பண்ணிட்டு போனா தரமான சேனல் அதோட நிப்பாட்டிடுவாங்க. ஸோ ஜெய்மணிவேலை பத்தி ஆல்ரெடி தெரிஞ்சு ஜெய்மணிவேல்னால யாருமே இன்டர்வியூ போக மாட்டாங்க. இப்பயுமே இவரோட விளம்பரத்துக்காக நான் சொல்லவில்லை, ஆல்ரெடி இவன் பெரிய ஃப்ராடு, டபுள் மீனிங்ல பேசுறாள், அசிங்கமான ஆள்னு எல்லாருக்கும் தெரியும். ஸோ அப்பாவிகள் நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா சோசியல் மீடியால ஜெயிக்கணும், நம்ம சினிமாவுக்கு போகணும், டிவி சேனலுக்கு போகணும், இந்த மாதிரி போற நபர்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி போற நபர்கள் யாருக்கிட்ட போறோம் எதுக்கு போறோம்னு தெரியாது. தயவு செஞ்சு ஃபர்ஸ்ட் டைம் போகணும் அப்படின்னு நினைச்சாலும் ஜெய்மணிவேல் கிட்ட யாரும் போக வேணாம். மக்கள்கள் முட்டாள்கள் கிடையாது. திவாகரனா எல்லாருக்கும் தெரியும், விளம்பரமே பண்ண மாட்டாரு, டீசென்டானவர், நேர்மையானவர். நல்லா தெரிஞ்சுக்கோங்க, நிறைய சேனல்ஸ் வந்து நெகட்டிவா, அதாவது இன்டர்வியூ எடுக்கிறவங்களே நெகட்டிவா கேட்டாதான், அதாவது உங்களுக்கு நாங்க சாதகமா பேசக்கூடாது, ஆப்போசிட்டா கேட்டு நெகட்டிவா கேட்டாதான் வியூஸ் போகணும், வியூஸ்க்காக பண்றாங்க. அப்புறம் சில யூடியூப் சேனல் வந்து பாத்தீங்கன்னா எப்பயோ நடந்த விஷயங்கள், ஓகேங்களா, ஒரு பிராங்க் பண்ணிருப்பான், அந்த பிராங்கை எடுத்து அந்த சண்டன் கேட்டாம ஆங்கரிடம் தகராறு செய்த திவாகரன் போட்டு, அதே மாதிரி நிறைய இடங்கள்ல டிஸ்கம்ஃபர்டா இருக்கிறதெல்லாம் போடாதீங்கன்னு சொல்லிட்டு வந்ததுக்கு அப்புறம் அதெல்லாம் எடுத்து போட்டு வீடியோ, இதெல்லாம் வந்து பச்சை நம்பிக்கை துரோகங்க. ஒரு யூடியூப் சேனல், திருப்பி சொல்ல வரேன், யூடியூப் சேனல் வந்து பணம் சம்பாதிக்கலாம், நிறைய தரமான சேனல்கள் இருக்கு, ஓகேங்களா. இப்படி கெட்ட பேர் ஆகி நாங்க சம்பாதிக்கணும்னு நினைக்கவே மாட்டாங்க. நிறைய யூடியூப் சேனல்கள் கொஞ்சம் கூட, ஓகேங்களா, இன்னும் நிறைய சேனல் சொல்றேன், நம்பிக்கைன்ற பேர்ல அவங்களுக்கு நம்ம பண்ணி கொடுக்குறோம். யூடியூப் சேனலுக்குமே எல்லாருக்கும் டிமாண்ட் இல்லாம காசு கம்மியா வாங்கி பண்ணி கொடுக்குறோம். ஜெய்மணிவேல் கிட்ட சொன்னதே அது விஷயம் தான், கான்ட்ரோவர்சி போடக்கூடாது, டபுள் மீனிங் இருக்கக்கூடாது நான் சொன்னேன். சொல்லி மீறி அதை போட்டிருக்க, அப்படி கண்டிப்பாக தக்க சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும். அதே மாதிரி ஜெய்வேல் அவர் வீடியோலே தெரியுதுங்க, ஹராஸ் பண்ணது, கூட்டு போட்டது, வெளியில போக விடாமனது, லிப்ட்ல என்னது, கீழே இறங்கி போனது. தயவு செஞ்சு யோசிங்க, போகவே போறாங்க இந்த மாதிரி பிராடு பசங்க கிட்டையும், இந்த மாதிரி ஆபாசமா பண்றவங்க கிட்டையும். சோ பேரு தான் கடும். சோ எல்லாரும் விழிப்புணர்வாங்கள், ஓகேங்களா. ஜெய்மணிவேல் போன்ற ஃப்ராடுகளும் அசிங்கமான ஆட்களும், திருப்பி சொல்ல வரேன், இந்த நபர் காசுக்காக வேற என்ன பிசினஸ்னாலும் பண்ணலாம். நான் வெளியில கேள்விப்பட்ட வரைக்கும் அவர் என்ன வேற விதமா கேள்விப்பட்டேன், பட் அதை நான் சொல்ல விரும்பல, அது அவங்க பர்சனல், வேற விதமா கேள்விப்பட்டேன், வேற மாதிரியான நபர் அப்படின்னு, ஓகேங்களா. சோ நீங்க எல்லாரும் விழிப்புணர்வாங்க. திருப்பி சொல்ல வரேன், ஒரு கொஸ்டின் இன்டர்வியூல கேட்டு நம்மளுக்கு பிடிக்கலன்னா நம்ம எந்திரிப்போம். எந்திரிக்கிறது அவங்க மேல உள்ள பயத்தினால கிடையாது. ஏன்னா லேட்டஸ்டா சம்பந்தமே இல்லாம நம்ம மேல பல வகையான பொய் குற்றச்சாட்டுகள் வைக்கிறாங்க. அதுலயும் நான் என்ன ஒரு விஷயம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம என்ன கொலை பண்ணோமா, கொள்ளை அடிச்சோமா, இல்ல வேற ஏதாவது தப்பு பண்ணோமா? இவர் சிவாஜி சாரோட கம்பேர் பண்றாரு, சூர்யா சாரோட கம்பேர் பண்றாரு. சிவாஜி சாரோடையும் சூர்யா சாரோடையும் கம்பேர் பண்றது ஒன்றும் கொலை குற்றம் கிடையாது, ஓகேங்களா. சோ ஏன் நம்மளை பத்தி பேசுற நபர் அவங்க அந்த மாதிரி கம்பேர் பண்ணி அவங்களோட ஆக்டிங் வீடியோவை காமிச்சு அவங்க பெரிய ஆள வர வேண்டியதானே? சோ ஸ்கூல் குழந்தைங்களை சொல்ற மாதிரி மிஸ் என்ன பென்சிலால குத்திட்டான், மிஸ் என்ன பேனாவை பிடிங்கிட்டான் அப்படின்னு குறை சொல்ற மாதிரி நம்மளை பத்தி இந்த மாதிரியான குற்றச்சாட்டுகள் வருது. பொதுமக்களுக்கு தெரியும், ஏன்டா அவர் என்ன கெட்டதா பண்ணாரு, அவர் திறமையா அவர் காட்டுறாரு, பொதுமக்களோட சப்போர்ட் எனக்கு நல்லா இருக்கு, நல்லா தெரிஞ்சுக்கோங்க. இதுக்கப்புறம் ஜெய்மணிவேல் மாதிரி பிராடு பசங்க கிட்ட யாருமே போக மாட்டாங்க. ஏன்னா திவாகரனா எப்படி ஹானஸ்ட், ஹார்ட் ஒர்க், நேர்மை எல்லாருக்குமே தெரியும்.
ஸோ ஜெய்மணிவேல் மாதிரி ஃப்ராடு பசங்களை திருப்பி சொல்ல வரேன், நீங்கள் இன்டர்வியூன்னு போனீங்கன்னா உங்களை உட்கார வச்சு அசிங்கமாக ஆபாசமாக செய்கை பண்ணுவார். அதை நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஆபாசமாக செய்கை, உங்களை பற்றி அசிங்கமாக காமிச்சு டபுள் மீனிங்கில் போட்டு, இதில் என்ன ஒரு கொடுமைனா, நேர்மையான ஒரு நபர் இதை பண்ணால் பரவாயில்லைங்க, எல்லாமே டபுள் மீனிங், அசிங்கம், உள்ளுக்குள்ள அசிங்கமே தெரியாத நபர். ஏங்க படித்த எனக்கே இப்படி அப்படின்னா, வெளியில வந்தது போன் உடனே அவர் முகம் வந்து பாத்தீங்கன்னா திண்டாடி போச்சு. ஏன்னா போலீஸ் ஸ்டேஷன்ல இது மாதிரி இவர் மேல எவ்வளவு புகார்கள் இருக்குன்னு தெரியல. அந்த வீடியோ ரிமூவ் பண்ணி ஜெய்மணிவேலுக்கு போன் பண்ணி ஒருத்தவங்க மூலியமா சொல்லியும் அதை வந்து ரிமூவ் பண்ண முடியாது, நாங்க லீகலா சந்திச்சுக்கிறோம் சொல்றாங்க. ஓகேங்களா, கேட்டா அவர் காசு வாங்கிட்டாரு. நல்லா தெரிஞ்சுக்கோங்க பொதுமக்களே, இன்டர்வியூக்கு மட்டும்தான் நம்ம பேமெண்ட் வாங்கியிருக்கோம். நம்மளை அவமானப்படுத்துறதுக்கோ அசிங்கமா எடிட் பண்றதுக்கோ அல்லது தேவையில்லாத கான்ட்ரவர்சி கேட்டு, முதல்ல அவர் வீடு ஒரு அபார்ட்மெண்ட், போரூர்ல ஒரு அபார்ட்மெண்ட்ல வீடு எடுத்து தங்கியிருக்காப்படி. அவர் இடத்த விட்டு வெளியில வந்ததுக்கு அப்புறமும் பின்னாடியே வந்து லிப்ட்ல வந்து வீடியோ எடுக்கிறது, படியில இறங்குறது, கீழே நின்னது, எல்லாத்தையும் வீடியோ எடுத்து போட்டிருக்காங்க. இவங்க எப்பேற்பட்ட கேவலமான ஆளுன்னு பாருங்க. ஏற்கனவே ஒரு தனியார் யூடியூப் சேனல் நம்மளுக்கு பிரச்சனையாச்சுல, ஓகேங்களா, அவங்க எப்படி எடுத்து போட்டாங்க. ஸோ அவங்க மேலேயும் அந்த சேனல் மேலே ஒரு பெரிய இம்பாக்ட் ஆச்சு. ஓகேங்களா, சேனலுக்கு பெரிய அடி. அதே மாதிரி ஜெய்மணிவேல் திருப்பி சொல்ல வரேன், ஆபாசம் அசிங்கம். என்ன கேட்டா நம்மளோட வளர்ச்சி வந்து நேர்மையானதா இருக்கணும். நான் தான் ஏமாந்து போய் திருப்பி சொல்ல வரேன், அந்த ஜெய்மணிவேல் வந்து பாத்தீங்கன்னா PR1, ஏன்னா அவன் கூப்பிட்டா யாருமே வரமாட்டாங்க. ஜெய்மணிவேல் கூப்பிட்டா இன்டர்வியூ யாருமே, ஏன்னா அவன் ஆபாசமான ஆளு, தப்பான ஆளு. இன்டர்வியூன்ற பேர்ல திருப்பி சொல்ல வரேன், ஒரு சில கருப்பாடுகள் உங்கள்கிட்ட ரொம்ப தேனொழுக பேசுவாங்க. சார் அப்படிலாம் பண்ண மாட்டோம் சார், அசிங்கமாலாம் பேச மாட்டாங்க சார், ப்ளீஸ் சார் ப்ளீஸ் சார். யாரு பிரபலியமா இருக்காங்களோ, யாரு ஃபேம் ஆகுறாங்களோ அவங்க கிட்ட கிட்டத்தட்ட 100 ஃபோன் 200 மேல பண்ணி வர வச்சுட்டு திருப்பி அதே இதுதான் பண்ணுவான். ஸோ பொதுமக்களே விழிப்புணர்வாங்கள். திவாகரை பத்தி எல்லாருக்கும் தெரியும். இந்த மாதிரி ஃப்ராடு ஜெய்மணிவேல் மாதிரி ஃப்ராடு பசங்க திருப்பி சொல்ல வரேன், என்னையே இந்த லெவல் ஹராஸ்மெண்ட்னா எவ்வளவு அப்பாவிகள் இருப்பாங்க. திருப்பி சொல்ல வரேன், அந்த இடத்துல நான் பயந்து கிடையாதுங்க. மானத்துக்கும் அவமானத்துக்கும் அவங்களோட நம்ம நின்று சண்டை போடுறது ஒரு மேட்டர் இல்ல. நான் ஒரு ஆள் அவங்க 3 பேரை சமாளிக்கிறது எனக்கு ஒரு பெரிய மேட்டர் கிடையாது. போலீஸுக்கு கால் பண்ணதுக்கு காரணம் நம்மளோட ஒரு டீசென்சி, நம்மளோட படிப்பு, அவங்க தரத்துக்கு நான் இறங்கக்கூடாதுன்னு நினைக்கிறேன். அந்த ஒரு காரணம் தான். ஓகேங்களா, திருப்பி சொல்ல வரேன், எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் என்னை கட்டாயப்படுத்தி இந்த வீடியோ போட்டுக்கலான்னு பர்மிஷன் கொடுன்னு சொன்னாங்க. நான் கடைசி முடியா ஜெய்மணிவேலுக்கு ஆபாசமா போடுறதோ கான்ட்ரவர்சியா போடுறதோ நான் சொல்லவே இல்லை. திருப்பி சொல்ல வரேன், இன்டர்வியூ உள்ளுக்குள்ள ஏதாவது ஒரு நடக்குது, தண்ணி அடிக்க போனா கூட எல்லாத்தையும் நம்ம அனுமதி இல்லாம வீடியோ எடுக்கிறாங்க. அந்த உரிமை யாருக்குமே கிடையாது. இது ஒரு டைப் ஆஃப் ஹராஸ்மெண்ட். தயவு செஞ்சு எல்லாரும் புரிஞ்சுக்கங்கப்பா. இந்த மாதிரி ப்ராடு பசங்க கிட்ட மாட்டி திருப்பி சொல்ல வரேன், லேட்டஸ்டா சென்னையில ஒரு யூடியூப் சேனல்ல ஒரு பொண்ணை கொஸ்டின் கேட்டு அவங்க அனுமதியே இல்லாம அந்த வீடியோ போட்டு கடைசியில் அந்த யூடியூப் சேனல்ல அந்த ஒரு பெண் ஆங்கர் வந்து கைது செய்யப்பட்டாங்க. கூடிய விரைவில் ஜெய்மணிவேல் வந்து கைது செய்யப்படுவான். கூடிய விரைவில் போலீஸ் ஆக்ஷன் எடுப்பாங்க. ஏன்னா அங்க உட்கார்ந்தது 20 வீடியோக்கு மேல நான் எடுத்து வச்சிருக்கேன். அவங்க என்னை கட்டாயப்படுத்தி கேட்டாங்க, இந்த வீடியோ நாங்க போட்டுக்கலாம் பர்மிஷன் கொடுங்க, கை விடுங்க. நாங்க முடியாது, இந்த வீடியோ போடக்கூடாதுன்றதை நான் கட்டன் ரைட்டா சொல்லிட்டேன். ஓகேங்களா, இந்த மாதிரி நபர் என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு புகழா உச்சிக்கு போனவங்களை உட்கார வச்சு அவங்கள பத்தி அசிங்கமா பேசி டபுள் மீனிங்ல பேசி கேட்டா அவங்களுக்கு பணம். திருப்பி சொல்ல வரேன், பணம் பல வகையில சம்பாதிக்கலாம். நான் அந்த இன்டர்வியூ வந்து 2 மணி நேரம் அந்த பையனுக்கு கொடுத்தது வந்து நம்மளோட விஷயங்களை ஷேர் பண்ணிக்கிறதுக்காக, நம்மள ஆபாசமா போடுறதோ அல்லது சண்டை கிரியேட் பண்ணி போடுறதுக்கோ கிடையாது. ஓகேங்களா, சோ நான் பாதிக்கப்பட்டிருக்கேன். எனக்கே இந்த நிலைமை. நான் திருப்பி சொல்ல வரேன், இந்த ஜெய்மணிவேல எனக்கு ஒரு ஆள் கிடையாது. இவனை எந்த லீகலா என்ன வழியில பண்ணணுமோ அது எல்லாமே பண்ணலாம். பட் நான் பண்ணாததோட என்ன சொல்ல வருது, ஸோ எனக்கே இந்த நிலைமைனா, நம்மளுக்கு அம்புடி இன்ஃபுளுன்ஸ் இருக்குங்க, லீகலாக இருக்கட்டும் சரி. ஓகேங்களா, ஸோ எனக்கே இந்த நிலைமைனா அப்பாவிகள் நிறைய பேர். திருப்பி சொல்ல வரேன், அவன் நம்மளை இன்டர்வியூ எடுக்கிறதுக்கு தான் பேமெண்ட் கொடுக்குறான். நம்மளை அசிங்கப்படுத்துறதுக்கோ அசிங்க வார்த்தை பேசுறதுக்கோ அல்லது தேவையில்லாத வீடியோ எடுத்து போறதுக்கே கிடையாது. ரொம்ப சீப்பாக வந்து ஆக்சுவலா டபுள் மீனிங்ல அவர் கூட சேர்ந்து பேசுறவங்க அதிகமாக பேமெண்ட் வாங்குவாங்க. நான் பேமெண்ட் கேட்கவே இல்லைங்க. பேமெண்ட் நான் கேட்டது வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப கம்மியான தொகை. என்னோட உழைப்புக்கு என்னோட இதுக்கு டீசென்டான அமௌண்ட் தான் கேட்டிருந்தோம். ஓகேங்களா, ஸோ தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க, ஃபேம் ஆனவங்க புரிஞ்சுக்கோங்க. யூடியூப் சேனல்ஸ், ஆங்கர்ஸ், ஜெய்மணிவேல் மாதிரி ப்ராடு பசங்களை வேற எந்த செலிபிரிட்டிஸுமோ இல்லாத அப்பாவிகளோ தயவு செஞ்சு நீங்க ரெக்கமெண்ட் பண்ணவே பண்ணாதீங்க. ஜெய்வேல் மாதிரி ஃப்ராடு பசங்க திருப்பி சொல்ல வரேன், அசிங்கமான வார்த்தை, அவரை பத்தி வேறு சில வார்த்தைகளையும் கேள்விப்பட்டேன். ஓகேங்களா, ஸோ அதை நான் சொல்ல விரும்பல. விழிப்புணர்வாங்கள். ஜெய்மணிவேல் மாதிரி ஃப்ராடு யூடியூப் சேனலை பத்தி கொஞ்சம் விழிப்புணர்வாங்கள். தயவு செஞ்சு யாருமே இன்டர்வியூ போகாதீங்க. போனீங்கன்னா நான் இதை விட என்ன சொல்றதுன்னு தெரியல. ஓகேங்களா, திருப்பி சொல்ல வரேன், உங்களுக்கு மன உளைச்சலாகும். அவர் வந்து உங்களுக்கு ரொம்ப கம்மியா, உங்களை வச்சு அவர் லட்சமா சம்பாரிச்சுட்டு உங்களுக்கு கொடுக்குற அமௌண்ட் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப கம்மியா இருக்கும். இது அதை விட பல வகையில மன உளைச்சல் தான் ஆகும். ஓகேங்களா, சோ சட்ட விதிமுறைகளை மீறி அடுத்தவங்களை கொடுமைப்படுத்தி அதை வீடியோ எடுத்து காசா எடுக்கிறது பாக்குற ஜெய்மணிவேல் மாதிரி ஆளுகளை பத்தி திருப்பி சொல்ல வரேன். ஜெய்மணிவேல் ஃப்ராடுன்றனால அவன் நேரடியாக தொடர்பு கொள்ள மாட்டான். PR1 சொல்லிட்டு சின்ன பசங்களை வச்சோ அல்லது பெண்களை வச்சோ திருப்பி சொல்ல வரேன், உசார் இந்த மாதிரி வந்து அவர் கால் பண்ணுவாரு. உங்களுக்கு நம்பிக்கையான ஆளை கூட வச்சு கால் பண்ணலாம். நான் ஓப்பனா சொல்லவா,
உங்களை வரவழைக்கிறதுக்கு வேற ஒரு ஆளுக்கு காசு கொடுத்து கூட பேச வைப்பாங்க. அந்த மாதிரி ஆனாலும் ஏன்னா வர வச்சு உங்களை அவமானப்படுத்தி அதுல மில்லியன் நியூஸ் வந்துச்சுன்னா அதுல 1 லட்ச ரூபா காசு கிடைக்கும். உங்க போன் நம்பரை வாங்குறதுக்கோ உங்களை வர வைக்கிறதுக்கோ வேற ஒரு நபருக்கு ஒரு 5000 ரூபாய் காசு கொடுத்துரும். அப்படி சோ அந்த மாதிரி நபர்களும் இந்த உலகத்தில் இருக்கத்தான் செய்யறாங்க. எனிவே இன்டர்வியூ போறவங்க தான் அதை யோசிக்கணும். ஜெய்மணிவேல் டைரக்டா தொடர்பு கொண்டாலோ, பிஆர்ஓன்ற பேர்ல வேற ஏதோ ஒரு பையன் தொடர்பு கொண்டாலோ அல்லது பெண் தொடர்பு கொண்டாலோ தயவு செஞ்சு ஜெய்மணிவேலை அவாய்ட் பண்ணுங்க. திருப்பி சொல்ல வரேன், 1ஆம் நம்பர் ஃப்ராடு பசங்க. அவர் மீது ஏகப்பட்ட வீடியோ எடுத்து வச்சிருக்கேன். நான் வீடியோ போடக்கூடாதுன்னு சொல்லி அதை மீறியும் எடுத்து பண்ணி வச்சிருக்காரு. அவர் மீது கூடிய விரைவில் சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும். நன்றி, வணக்கம். ஸோ ஜெய்மணிவேல் ஒரு ஃப்ராடு. அவர் என்னோட இன்டர்வியூ கண்டி கெஞ்சினாரு. பட் அங்கே போனதுக்கப்புறம் அவர் கம்ப்ளீட்டாக மாறிட்டார். ஸோ இன்டர்வியூக்கு முன்னாடி கெஞ்சுறது அண்ட் அதுக்கப்புறம் கம்ப்ளீட்டாக மாறுறது இது கேவலமான செயல்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருக்காரு. ஸோ இதுக்காண்டி நான் கண்டிப்பாக போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுப்பேன் அண்ட் கண்டிப்பாக அவர் ஜெயிலுக்கு போவாருன்றதை பார்த்தீங்கன்னா வாட்டர்மெலன் ஸ்டார் சொல்லியிருக்காரு. ஜெய்மணிவேல் அப்படி பேசினதுக்கு அங்கேயே பார்த்தீங்கன்னா போலீஸை கூப்பிட்டுருப்பாரு அண்ட் இப்போ ஜெயிலுக்கு போவாருன்னு சொல்லிட்டு சவால் விட்டுருக்காரு. ஸோ இதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்றதை வெயிட் பண்ணி பார்க்கலாம். அண்ட் கலெக்டா சேனல் மாதிரி இப்போ இவர் இப்படி பண்ணுறாருன்னு சொல்லி இருக்கிறப்பே பார்த்தீங்கன்னா அவர் ஜெய்மணிவேல் பார்ட் 3 வீடியோவை போட்டாரு. ஜெய்மணிவேல் ஒரு ஃப்ராடு, அவரை யாருமே நம்பாதீங்க. ஸோ அவரோட இன்டர்வியூ எல்லாமே ஆபாசமாக தான் இருக்கும். ஸோ நான் தெரியாம மாட்டிக்கிட்டேன் அப்படின்றத வருத்தத்தை தெரிவிச்சிருக்காரு. அண்ட் யாருமே பார்த்தீங்கன்னா இன்டர்வியூ அவர் சேனல் போகாதீங்கன்னு வேண்டியிருக்காரு. பட் போவாமங்களா மாட்டாங்களான்றத அவங்க டிசிஷனாக இருக்கும். அண்ட் அதே சமயம் நான் நல்லவன் தான், நான் சொல்றதெல்லாம் உண்மை தான், என்னை நம்புங்கன்னு சொல்லிட்டு ஒரு கோரிக்கையும் வைக்கிறாரு.